அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் டெஸ்ட் நம்பர் 2ல் கேட்ட மேக்ஸ் கொஸ்டினுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். டெஸ்ட் நம்பர் 2ல் பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க், அதாவது நேரம் மற்றும் வேலை ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்டிருந்தோம். அதற்கான ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துருவோம் ஒன் பை ஒன்னாக. ஃபஸ்ட்டு கணக்கு பாருங்கள். ஏ, பி மற்றும் சி என்பவர்கள் ஒரு வேலையை முடிக்க முறையே 24, 6 மற்றும் 12 நாட்கள் எடுத்துக்கொள்வர் எனில் அதே வேலையை அவர்கள் அனைவரும் இணைந்து செய்து முடிக்க எத்தனை நாட்கள் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஏபிசி வந்து இண்டிவிஜுவலாக தனித்தனியாக முடிக்கிறது கொடுத்துட்டு 3 பேர் சேர்ந்து முடிக்கிறது கேட்குறாங்க. அதாவது ஏ வந்து 24 நாட்களில், பி வந்து 6 நாட்களில், சி வந்து 12 நாட்களில் முடிக்கிறாங்க. 3 பேர் இணைஞ்சினாக்கா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி எப்போ முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணுவோம்? மொத்தமே பார்த்திங்கன்னா 3 ஸ்டெப்லேயும் இந்த டைம் அண்ட் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிடும். எல்லா மாடலுமே அப்படி தான் சொல்லியிருப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு டோட்டலாக எவ்வளோ ஒர்க்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதாவது மொத்தம் எத்தனை கல்லுன்னு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த 3 நம்பருக்குமே மீச்சம் எடுக்கணும், எல்சிஎம் எடுக்கணும். இப்போ எனக்கு பார்த்தோன்னே தெரியும் மீச்சம் பார்த்திங்கனாக்கா 24 தான் இருக்கும். ஏன்னா பெரிய நம்பரை ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். அந்த பெரிய நம்பரை மற்ற 2 நம்பரும் வகுக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்து அதுதான் எல்சிஎம்மாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்கேன். 24 6 வகுக்கும் 12 வகுக்கும் 4 6 24, 2 12 24. அப்படி உங்களால் கண்டுபிடிக்க முடியலன்னா டானா வகுத்தலில் கூட போடலாம். 24 6 12 போட்டோன்னாக்கா ஃபஸ்ட்டு 2ஆல் போடணும், 12 3 4ன்னு வரும். அதுக்கப்புறம் 3ஆல் போடணும், 3 12 1 3 3 4ன்னு வரும். மறுபடியும் 4ஆல் போட்டோன்னா 1 4 4 1 4 4 1 4 4ன்னு வந்துட்டு இந்த சைடில் இருக்கிற எல்லாத்தையுமே பெருக்கணும். 3 12 12 2 24 அப்படின்னு சொல்லி வரும். அப்போது 24 கல். அதுதான் பார்த்திங்கன்னா டோட்டல் ஒர்க்கு. ஓகேவா? அதை தான் பார்த்த உடனே கூட போட்டலாம். மேக்ஸிமம் இந்த மாதிரி மடங்காக இருக்கிற மாதிரி தான் டைம் அண்ட் ஒர்க்கில் வேறு கேட்பாங்க டோட்டல் ஒர்க்குக்கு. இப்போ டோட்டல் ஒர்க் தெரிஞ்சாச்சு. இது மொதல் ஸ்டெப்பு. அடுத்து 2வது ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்போது 24 கல்லை 24 நாளில் தூக்கி போட்டால் ஒரு நாளைக்கு எத்தனை கல்? 24 / 24. ஒரு கல் தூக்கி போட்டிருப்பாங்க. யார்? ஏ அப்படின்றவங்க. அப்போது 24 கல்லை இந்த 6 நாளில் தூக்கி போட்டால் 4 6 24. ஒரு நாளைக்கு 4 கல் தூக்கி போடுறாங்க. அதே மாதிரியே 24 கல்லை 12 நாளில் தூக்கி போட்டாக்கா 2 கல், ஒரு நாளைக்கு 2 கல் சி தூக்கி போடுறாங்க. இப்போ 3 பேரும் இணைஞ்சி எத்தனை நாளில் தூக்கி போடுவாங்கன்னு கேட்டதுனால 3 பேரோட ஒரு நாள் ஒர்க்கு, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட ஒரு நாள் ஒர்க்கு என்னென்னு பார்க்கணும். சேர்த்தாக்கா ஏ ஒரு நாளைக்கு 1 கல், பி ஒரு நாளைக்கு 4 கல், சி ஒரு நாளைக்கு 2 கல். 1 + 4 + 2 7 கல்லாச்சு. ஓகேவா? இந்த ஒரு நாளைக்கு கண்டுபிடிக்கிறது 2வது ஸ்டெப்பு. அப்போது 3வது ஸ்டெப்பில் ஆன்சர் வந்துடும். 3 பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு 7 கல் தூக்கி போட்டால் மொத்தமாக 24 கல்லை தூக்கி போட 24 கல், ஒரு நாளைக்கு 7 கல்லை 3 பேர் சேர்ந்து தூக்கி போட்டால் அதை அடிக்க முடியாது. இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி வரும். 24 / 7 நாட்கள்னு வரும். ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்குது, 24/7. ஓகேவா? அவ்வளோதான். அந்த 3 ஸ்டெப்பில் எல்லா டைம் அண்ட் ஒர்க் கணக்குமே முடிச்சுட்டு போயிட்டே இருப்போம். இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். 2400 சதுர மீட்டர் நிலத்தை 12 வேலையாட்கள் 10 நாட்களில் உழுது முடிப்பர். 3600 சதுர மீட்டர் நிலத்தை 18 நாட்களில் உழுவதற்கு எத்தனை வேலையாட்கள் தேவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா அந்த டைரெக்டாக டே 1 ஒர்க் 1 அப்படின்ற மாதிரி போடுவோம்ல. அதாவது 2400 சதுர கிலோமீட்டர் நிலத்தை உழுறது தான் வேலை. அப்போது ஒர்க் 1 கீழே வரும். மேலே 12 வேலையாட்கள் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? மென்னு. ஓகேவா? எத்தனை மென்னுன்னு போட்டுக்கலாம், இல்லைனாக்கா எத்தனை பர்சன்ட் பீன்னு கூட போட்டுக்கலாம். எத்தனை மென்னு 1 இன்ட்டு எத்தனை நாட்களில் முடித்தாங்க D1. அதுவும் 2வது முடிச்சதும் சமமாக இருக்கும். 3600 சதுர மீட்டர் நிலத்தை உழுறாங்க. அப்போது W2 வந்து 3600 18 நாட்களில் முடிச்சிருக்காங்க. அப்போது டே 2 எத்தனை வேலையாட்கள் முடிச்சிருக்காங்கன்னு தான் கேட்குறாங்க. அப்போது M2 தான் கேட்குறாங்க. இதில் அப்படியே டைரெக்டாக போட்டாலே முடிஞ்சுது. அப்போ அப்படியே எழுதுவோமா? 2400 கீழே வரணும். 2400 சதுர மீட்டர் ஒர்க் 1. அதுக்கப்புறம் 12 வேலையாட்கள் 10 நாட்களில் முடிச்சிருக்காங்க ஈக்குவல் டு 18 நாட்களில் எத்தனை வேலையாட்கள் முடித்தாங்கன்னு தெரியல. 3600 சதுர கிலோமீட்டர் நிலத்தை முடிச்சிருக்காங்க. ஒர்க்கு தான் கீழே வரணும். நல்லா பார்த்துக்கோங்க. ஒர்க்கு கீழே வரணும், அப்படி இல்லைன்னா சேலரி கீழே வரணும். அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். இப்போ அப்படியே அடித்தாக்கா இந்த எக்ஸ் மட்டும் தெரிஞ்சிடுமா? அதுதான் ஆன்சராக இருக்கும். அடித்தோன்னா 1 18 18 2 18 36 200ன்னு வரும். இந்த சைடு 2 0, இந்த சைடு 2 0 அடிச்சிட வேண்டியதான். அப்படியே இந்த 2 2 12 2 24. இந்த 18 36 இந்த சைடு கொண்டு வந்தோம், அந்த ஈக்குவலுக்கு அந்த சைடு கொண்டு வந்தோம். நீங்கள் அடிக்கலாம், இப்படியே அடிக்கலாம்.
12 2 24, ஒரு 12 12, ஒரு 12 12 போச்சுன்னா மிச்சம் இந்த பக்கம் 10 மட்டும் இருக்கும், இந்த பக்கத்தில் எக்ஸ் மட்டும் இருக்கும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 ஆட்கள் அப்படின்னு சொல்லி ஆன்சர் வரும். அப்போ ஆப்ஷன் என்ன? ஏ. ஓகேவா? டைரெக்டாக அந்த ஒரே ஸ்டெப்பில் ஆன்சரை அடித்து கொண்டு வரதான். இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். ஏ ஒரு வேலையை 10 நாட்களிலும் பி அதை 15 நாட்களிலும் செய்து முடிப்பர். இருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து 1500 ஈட்டினால் அத்தொகையை எவ்வாறு பிரித்து கொள்வர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, சேலரி மாதிரி. ஓகேவா? அதாவது ஏ ஒரு வேலையை 10 நாளில் முடிச்சிடுவான், அதே வேலையை பி வந்து 15 நாளில் முடிச்சிடுவான் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம முதல் ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? இந்த மாதிரி 15 நாளில் முடிச்சிட்டாங்க, 10 நாளில் முடிச்சிட்டாங்கன்னு மொத்த வேலையை முடித்த அக்கௌண்ட்டை கொடுத்தா மொத்த வேலை என்னென்னு பார்ப்போம். அதுக்கேற்ற மாதிரி தானே சம்பளம் பிரியும். அப்போது 10க்கும் 15க்கும் எல்சிஎம் எடுக்கணும். பார்த்தாலே பெரிய நம்பர் எடுத்தால் 15, 15 2ஆல் பெருக்குனா 30ன்னு வரும். அந்த 30 இந்த 10 வகுக்குதுன்னு ஒன்று 30 தான் எல்சிஎம்மாக வரும். அதாவது பார்த்திங்கன்னா 10 15 டானால் போட்டோன்னாக்கா 3 தடவை 3ஆல் போட்டோன்னாக்கா 10 5ன்னு வரும். ஓகேவா? மறுபடியும் 5ஆல் போட்டோன்னாக்கா 2 5 10, 1 5 5ன்னு வரும். ஓகேவா? ஸ்டார்டிங்கே 5லேயே போட்டுக்கலாம். அப்போது 2 5 10, 2 பெருக்கல் 5 பெருக்கல் 3 வரும். 2 5 10, 10 3 30 அப்படின்னு சொல்லி மொத்த வேலை பார்த்திங்கனாக்கா 30. இது முதல் ஸ்டெப்பு. ரெண்டாவது ஸ்டெப்பில் ஒரு நாளைக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதாவது 30 கல்லில் 10 நாளில் ஏ தூக்கி போட்டால் ஒரு நாளைக்கு எத்தனை கல்? 3 கல் தூக்கி போடுவாங்க. ஓகேவா? அதே மாதிரி 30 கல்லில் 15 நாளில் தூக்கி போட்டால் ஒரு நாளைக்கு 2 கல் தூக்கி போடுவாங்க. அப்போது ஏபியோட ஒரு நாள் வேலை தெரிஞ்சு போச்சு. அப்போது ஏபி சேர்ந்தாக்கா ஏ ப்ளஸ் பி சேர்ந்தாக்கா 3 + 2 5 கல் ஒரு நாளைக்கு தூக்கி போடுவாங்க. ஓகேவா? 3 + 2 5 கல் தூக்கி போடுவாங்க. இப்படி 5 5 கல்லாக தூக்கி போட்டு வேலையை முடிச்சுட்டு 1500 வாங்குறாங்க. அப்போது 5 பங்கு மொத்தமாக. ஓகேவா? 2 பேரும் சேர்ந்தால் 5 பங்கு வேலை நடக்குது. 5 கல்லுன்றதை விட 5 பங்கு வேலை நடக்குதுன்னு பார்த்துக்கோங்க. 5 பங்கு வேலை நடக்குது, 1500 சம்பளம் கொடுக்குறான். ஒரு நாளைக்குன்னே வச்சுக்கோமே, ஒரே நாளில் அப்படின்ற மாதிரி. இதில் 5 கல்லுனா அதில் 3 கல் பங்கு யாரோடது? ஏ ஓடுது. ஏன்னா ஏ 3 கல் தூக்கி போடுறான், பி வந்து 2 கல் தூக்கி போடுறான். 5 கல்லுக்கு 1500 கொடுத்தா 3 கல் தூக்கி போடுற ஏவுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி அந்த பாக்ஸ் மெத்தடில் போட்டால் முடிஞ்சுது. ஓகேவா? அப்படி இல்லைனா இப்படி போடணும். 1500 5 கல் தூக்கி போடுறாங்க. அப்போது அடித்தோன்னாக்கா 300ன்னு வரும். அப்போ ஒரு கல் தூக்கி போடுறவனுக்கு 300 கிடைக்குது. பி வந்து ஏ வந்து 3 கல் தூக்கி போடுறனா, ஒரு கல் தூக்கி போட்டால் 300 கிடைக்குதுன்னா 3 கல் தூக்கி போடுற ஏவுக்கு 900 கிடைக்கும். அப்போ பி வந்து 2 கல் தூக்கி போடுறேன்னா 2 கல் தூக்கி போடுற பிக்கு, ஓகேவா? ஏ வந்து 3 கல், பி 2 கல், அப்போது 600 கிடைக்கும். அப்போ 900 600 அப்படின்னு சொல்லி தான் பிரிச்சுக்குவாங்க. ஆன்சர் எங்கே இருக்குது? ஆப்ஷன் பி, 900 மற்றும் 600 அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்குவாங்க. ஓகேவா? இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். அடுத்து ஒரு வேலையை ஏயும் பியும் சேர்ந்து 6 நாட்களிலும் பியும் சியும் சேர்ந்து 12 நாட்களிலும் சியும் ஏவும் சேர்ந்து 4 நாட்களிலும் முடிப்பர் எனில் மூவரும் சேர்ந்து அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த மாதிரி மாடல் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா ஏ ப்ளஸ் பி 2 பேரும் சேர்ந்து 6 நாள்லேயும், பி ப்ளஸ் சி 2 பேரும் சேர்ந்து 12 நாள்லேயும், சி ப்ளஸ் ஏ 2 பேரும் சேர்ந்து 4 நாள்லேயும் முடிப்பாங்க. வழக்கம் போல் என்ன பண்ணுவோம்? அதே மாதிரியே 3 மெத்தட் தான். 6 நாட்களில், 12 நாட்களில், 4 நாட்களில் முடிக்கிறாங்க. அப்போ மொத்த வேலை என்னையாக இருக்கும்? 12ஆக தான் இருக்கும். 6 12 4 வேணா போட்டு பாருங்கள். 3ஆல் போட்டால் 7 3 6, 4 3 12 4ன்னு வரும். மறுபடியும் 2ஆல் போட்டால் 1 2 2 2 4 2 4 அப்படின்னு சொல்லி வரும். மறுபடியும் 2ஆல் போட்டால் 1 2 1 2 1 2ன்னு வரும். அப்போது 2 பெருக்கல் 2 பெருக்கல் 3 தான் பெருக்கணும். 2 4 4 3 12. அப்போது 12 கல் அப்படின்றது தான் டோட்டல் வேலை. இது முதல் ஸ்டெப்பு. ஓகேவா? இப்படி 12 கல்லாக தூக்கி போட்டால் 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எத்தனை தூக்கி போகிறாங்க? ஏவும் பியும் சேர்ந்து 6 நாளில் முடித்தா 12 கல்ல 6 நாளில் முடிக்கிறாங்கன்னா ஒரு நாளைக்கு 2 கல் தூக்கி போடுவாங்க. அதே மாதிரி பியும் சியும் 12 கல்ல 12 நாளில் தூக்கி போட்டால் ஒரு நாளைக்கு 1 கல் தூக்கி போடுவாங்க. சியும் ஏயும் 12 கல்ல தூக்கி போடுறத 4 நாளில் முடித்தாக்கா ஒரு நாளைக்கு 3 கல் தூக்கி போடுவாங்க. ஓகேவா? அப்போது ஏ ப்ளஸ் பி, பி ப்ளஸ் சி, சி ப்ளஸ் ஏவோட ஒரு நாள் வேலை என்னன்னு தெரிஞ்சு போச்சு. ஓகேவா? இதெல்லாம் ஒரு நாள் வேலை. அப்போது 3 பேர் சேர்ந்துன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த 3த்தையும் கூட்ட வேண்டியதான். ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் பி ப்ளஸ் சி ப்ளஸ் சி ப்ளஸ் ஏ அப்படின்னு சொல்லி 3த்தையும் கூட்டினோன்னா என்ன வரும்? 2 ஏ இருக்குது, 2 பி இருக்குது, 2 சி இருக்குது. அப்போது 2 ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி வருமா? இது எப்படி வந்திருக்குன்னா ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். 2 ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சினாக்கா இப்போ எல்லாத்தையும் கூட்டணுமா? அப்போ கூட்டினா 2 + 1 + 3
6 அப்படின்னு சொல்லிடுவோம். ஓகேவா, 4 6. 2a + b + c வந்து 6னா ஒரு a + b + cக்கு இந்த 2 அப்படியே கீழே கொண்டு போய் அடிக்கிற மாதிரி கொண்டு வருவோமா? அப்போ 1 2 3 2 6ன்னு வரும். அப்போ a + b + c ஒரு நாளைக்கு 3 பேர் சேர்ந்தால் 3 கல் தூக்கி போடுறாங்க. ஓகேவா, இந்த 3 கல் தூக்கி போடுறாங்க. இப்படி 3 கல்லாக 12 கல்லை எத்தனை நாளில் தூக்கி போடுவாங்க? அப்போது 12 கல்லை 3 கல்லாக தூக்கி போட்டால் அடித்தாக்கா 4 நாட்களில் 3 பேர் சேர்ந்து முடிப்பாங்க. அப்போ ஆன்சர் என்ன? 4 நாட்கள். ஓகேவா, ஆப்ஷன் பி. ஓகேவா, ஒரே மாதிரியே தான் ஸ்டெப்பு, டைம் அண்ட் ஒர்க் ஃபுல்லாகவே. அடுத்து 95வது கேள்வி. a + b இருவர் ஒரு வேலையை முறையே 12 நாட்கள் 18 நாட்களில் முடிப்பர். ஓகேவா, இங்கே ஃபுல் ஸ்டாப். 4 நாள் வேலை பார்த்த பிறகு a நீங்கி விடுகிறார். மீதி வேலையை b மட்டும் முடிக்கிறார் எனில், ஓகேவா, அவ்வேலையை முழுவதும் முடிக்க ஆகும் நாட்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, அதாவது ஏ வந்து அந்த ஒரு வேலையை 12 நாளில் முடிக்கிற கெப்பாசிட்டி இருக்குது. பி வந்து 18 நாளில் முடிக்கிற கெப்பாசிட்டி இருக்குது. 2 பேர் சேர்ந்து தான் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் 4 நாள் கழித்து ஏ போயிடுறாரு. ஓகேவா, 4 நாள் கழித்து ஏ போயிடுறாரு. அது வரைக்கும் தான் 2 பேர் சேர்ந்து வேலை செய்கிறாங்க. மிச்ச வேலை இருக்குள்ள அது எல்லாத்தையுமே பி தான் பண்ணுறாங்க. அப்படின்னாக்கா இதுக்கும் பெருசாக ஒன்றும் இல்லை, அதே 3 மெத்தடு தான். ஏவும் பியும் ஒரு நாளில் மொத்த வேலையை எப்போ முடிக்கிறாங்க தெரிஞ்சு போச்சு. 12 18. இந்த 12 18க்கு எல்சிஎம் எடுக்கணும். மீச்சம் எடுத்தால் மொத்த வேலை கிடைக்கும். போட்டோன்னாக்கா எதால் போடலாம்? 6ஆலேயே போடலாமா? 2 12 2 6 12 3 6 18ன்னு வரும். இதுக்கு மேலே போட தேவையில்லை. அப்படியே பேருக்குன்னா 2 3 6, இங்கே ஒரு 6, அப்படின்னா 6 6 36ன்னு வரும். ஓகேவா, மொத்த கல் 36. இது டோட்டல் ஒர்க் முதல் ஸ்டெப்பு. அடுத்து ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை செய்வாங்க? 36 கல்லை 12 நாளில் தூக்கி போட்டால் ஒரு நாளைக்கு 3 கல் தூக்கி போடுவான். அதே மாதிரி 36 கல்லை 18 நாளில் தூக்கி போட்டால் ஒரு நாளைக்கு 2 கல் பி தூக்கி போடுவான். இப்போது 2 பேரும் சேர்ந்து தான் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேவா, ஏவும் பியும் இணைஞ்சு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 2 பேரும் இணைஞ்சாக்கா ஒரு நாளைக்கு எவ்வளோ கல் தூக்கி போடுவாங்க? A 3 B 2ன்றப்போ 3 + 2 5 கல். ஒரு நாளைக்கு 5 கல்லாக 2 பேரும் சேர்ந்து தான் தூக்கி போடுவாங்க. ஸ்டார்டிங்கில் 2 பேரும் சேர்ந்து தான் வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. 4 நாள் கழிச்சு தான் ஏ போயிடுறாருன்றாங்க. ஏ நீங்கி விடுகிறார். அப்போ அந்த 4 நாளுக்குள்ளே 2 பேரும் சேர்ந்து எத்தனை கல் தூக்கி போட்டுருப்பாங்க? ஒரு நாளைக்கு 5 கல்லா? ஒரு நாளைக்கு 5 கல்னால் 4 நாளைக்கு 4 5 20 கல் தூக்கி போட்டு ஏ போயிருப்பான். ஓகேவா, ஏவும் பியும் இணைஞ்சி 4 நாளில் 20 கல் தூக்கி போட்டிருப்பாங்க. ஆனால் மொத்த கல் 36. அப்போது 36 கல்லில் 4 நாளில் 20 கல்லை தூக்கி போட்டால் மிச்சம் இருக்கிறது எத்தனை? 16 கல் இருக்கும். இந்த 16 கல்லை தான் பி மட்டும் முடிக்கிறார். ஓகேவா, மீதி வேலையை பி மட்டும் முடிக்கிறார். பி எப்படி முடிப்பார்? பி தான் ஒரு நாளைக்கு 2 கல் தூக்கி போடுறால. அப்போ 16 கல்லை 2 கல்லாக தூக்கி போட்டால் எத்தனை நாளில் முடிப்பான் பி? அது ஒரு 8 நாள் ஆகும். ஓகேவா, 8 நாள் ஆகும். பி மட்டும் தனியாக கடைசியாக முடிக்கிறதுக்கு ஒரு 8 நாள் வேலை பார்த்துருக்கான். முதல்ல ஏவும் பியும் இணைஞ்சு ஒரு 20 கல்லை தூக்கி போடுறதுக்கு ஒரு 4 நாள் வேலை பார்த்துருக்காங்களா? இந்த 4 நாள் அதுக்கப்புறம் இந்த 8 நாள் சேர்ந்து தான் மொத்த வேலையை முடிக்கிற நாள். ஓகேவா, வேலையை முழுவதும் முடிக்க ஆகும் நாட்கள் தான் கேட்டிருக்கான். ஒருவேளை பி மட்டும் அந்த மிச்சம் இருக்கிற வேலையை எத்தனை நாளில் முடிப்பான்னு கேட்டிருந்தா இந்த 8ன்னு ஆன்சர் போட்டிருக்கலாம். ஆனால் வேலையை முழுசும் முடிக்கிறதுக்கு தான். அப்போது அவங்க 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்ததையும் கணக்கில் சொல்லணும். அப்போது அவங்க 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தது 4, அதுக்கப்புறம் பி மட்டும் தனியாக 8, மொத்தமாக 12 நாட்கள் அப்படின்னு சொல்லி ஆன்சர் சின்னு போடணும். ஓகேவா, பி மட்டும் முடித்தது 8ன்னு சொல்லி கணக்கில் இங்கே போட்டக்கூடாது, இது தப்பாயிடும். ஓகேவா, நிறைய பேர் அங்கே தான் தப்பு பண்ணுவாங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த கணக்கு. 210 ஆண்கள் நாளொன்றுக்கு 12 மணி நேரம் வேலை செய்து ஒரு வேலையை 18 நாட்களில் முடிப்பர். அதே வேலையை நாளொன்றுக்கு 14 மணி நேரம் வேலை செய்து 20 நாட்களில் முடிக்க எத்தனை ஆட்கள் தேவை அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஈஸி தான். அந்த டேரெக்டாக எத்தனை மின்னு, எத்தனை டேஸு, எத்தனை ஒர்க்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறது தான். அப்போது 210 மின்னா ஃபஸ்ட்டு M1 பெருக்கல் 12 மணி நேரம் வேலை செய்கிறாங்களா, டைம் 1. ஓகேவா, T1 பெருக்கல் அதுக்கப்புறம் 18 நாட்கள் வேலை செய்கிறாங்களா, அப்போது D1 18 நாட்கள் டேஸு டிவைட் பை ஒரு வேலையை முடிக்கிறாங்க. ஓகேவா, ஒரு வேலையை செய்து முடிக்கிறார். அப்போது ஒரு வேலை W1 ஈக்குவல் டு அதுக்கு ஈக்குவலாக தான் இந்த சைடும் இருக்கும். அப்போது 14 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க. T2 20 நாட்களில், அப்போது D2 அதே வேலையை தான். ஓகேவா, அதே வேலையை தான் செய்கிறாங்க. அதே வேலைன்றப்ப W2 எத்தனை ஆண்கள் முடிக்கிறாங்கன்னு தான் தெரியல. அப்போது நமக்கு M2 தான் தேவை. ஓகேவா, M2 தான் தேவை, அதுதான் தெரியாது. அப்படியே இருக்கிற டேட்டாவெல்லாம் போடலாமா? M1 என்ன? 210 ஆண்கள் ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வேலை செஞ்சு 18 நாளில் ஒரு வேலையை முடிக்கிறாங்க. அதே மாதிரியே M2 தான் தெரியலை எத்தனை மின்னு வேலை பார்க்குறாங்கன்னு. ஒரு நாளைக்கு 14 மணி நேரம் வேலை பார்த்து 20 நாட்களில் அதே வேலையை முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வரும். அப்போது M2 மட்டும் தான் தெரியாது, மற்ற எல்லாத்தையும் அந்த சைடு கொண்டு போயிடலாமா? M2 =
210 பெருக்கல் 12 பெருக்கல் 18, இது 2 கீழே வரும் 14 பெருக்கல் 20ன்னு வரும். அப்படியே அடித்து போட்டால் முடிஞ்சுது. அடித்தோன்னாக்கா 4 7 7 14 3 21 கூட ஒரு 0, இந்த 0க்கு இந்த 0 போயிடும். 4 2 6 2 12, 4 2 3 2 6, அப்போது இங்கே ஒரு 3 இங்கே ஒரு 3, 9 9 3 9 ஆச்சு. 9 பெருக்கல் 18, 18 பெருக்கல் 9 8 9 72 7, 9 9 6 9 7 16, 162 ஆண்கள். ஓகேவா? ஆப்ஷன் பி. சரியா? அப்படியே டைரெக்டாக நம்மளே அதுக்கு ஒரு ஃபார்முலா மாதிரி போட்டுக்கிட்டு ஆன்சர் போட்டுக்கிட்டே போயிட வேண்டியது தான், ஈக்குவல் பண்ணிக்கிட்டு எதற்கு சேம் அப்படின்னு சொல்லி. இப்போ அடுத்த கொஸ்டின். ஏ மட்டும் ஒரு வேலையை 12 நாட்களில் முடிப்பார். பி என்பவர் ஏஐ காட்டிலும் 60% அதிக திறனுடன் வேலை செய்பவர் எனில் பி மட்டும் அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதாவது பார்த்திங்கன்னா திறன் கொடுத்துருக்காங்க, எஃபிஷியன்சி. இதுக்கு முன்னாடி டேரெக்டாக D1 T1 போட்டோம்னா அதே மாதிரி தான். எப்படின்னா ஏ மட்டும் ஒரு நாளில் 12 நாளில் முடிக்கிறாங்களா, ஏ 12 நாளில் முடிக்கிறாரு. பி தான் எத்தனை நாளில் முடிக்கிறாங்கன்னு தெரியல. பி என்பவர் ஏஐ காட்டிலும் திறமைசாலியா, அப்போது பி வந்து ஏவை காட்டிலும் 60% திறமைசாலி. அதாவது ஏ வந்து 100% திறமைசாலின்னு வச்சுக்கிட்டோன்னா இவரை விட 60% அதிகம்னா பி வந்து 160% அப்படின்னு சொல்லி போட்டால் முடிஞ்சுது. ரேஷியோவாக போடணும். B/A. இவன் 100னா இவன் 160 அப்படின்னு சொல்லி போட்ட வேண்டியதான். இது வந்து எஃபிஷியன்சி. ஓகேவா? ரெண்டு பேரோட எஃபிஷியன்சி. இது எஃபிஷியன்சி 1, இது எஃபிஷியன்சி 2ன்னு கூட வச்சுக்கோங்களேன். ஓகேவா? நமக்கு பி தான் தேவை. எப்படி போடணுன்னா பி எஃபிஷியன்சி 1 இருக்குது, திறமை இருக்கிற பி எத்தனை நாளில் முடிக்கிறான்னு தெரியலை. ஓகேவா? அப்போது D1 தெரியலை, டிவைட் பை ஒர்க் 1 ஒரு வேலையை தான் முடிக்கிறாங்க. அதே மாதிரி எஃபிஷியன்சி 2 திறமை இருக்கிற ஏ 12 நாளில் அந்த வேலையை முடிக்கிறாங்க. D2 டிவைட் பை W2 அதுவும் ஒரு வேலை தான். அப்போ அப்படியே இதில் போட்டால் முடிஞ்சது. எஃபிஷியன்சி 1 என்ன 160% வேலை பார்க்குற பி எத்தனை நாளில் முடிக்கிறான்னு தெரியல, D1 டிவைட் பை ஒர்க் எத்தனை ஒரு வேலையை தான் முடிக்கிறாங்கன்னு போட்டிருக்காங்க. ஓகேவா? ஒரு வேலையை முடிப்பார். அப்போது 1 ஈக்குவல் டு எஃபிஷியன்சி 2 என்ன 100% வேலை பார்க்குற ஏ வந்து D2 12 நாளில் அந்த வேலையை முடிச்சிடான். 12 டிவைட் பை W2 என்ன 1. அப்போ அடித்தோன்னாக்கா D1 மட்டும் கிடைக்குமா ஆன்சரு, அது மட்டும் தெரிஞ்சால் போதும். அப்போ இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0, D1 வச்சுக்கிட்டு 16 வேணால் அந்த பக்கம் கொண்டாந்துங்க. 10 பெருக்கல் 12 கீழே 16ன்னு வரும். அடித்தோன்னாக்கா 4ஆல் அடிக்கலாமா, 3 12 4 16, 2ஆல் அடித்தோன்னா 2 4 2 10. அப்போ மேலே பெருக்கணுன்னாக்கா 3 15ன்னு வரும், கீழே 2. அப்போது 7.5 days, அதாவது 7.5 நாட்களில் முடிப்பாங்க. ஓகேவா? பி முடிப்பார். அப்போ ஆன்சர் என்ன 7.5 நாட்கள், ஆப்ஷன் பி. ஓகேவா? அவ்வளோதான். அந்த ஃபார்முலாவுக்கு டேரெக்டாக அப்படியே போட்டுட்டு போய்கிட்டே இருக்கணும். ஒரு ஸ்டெப்லேயே கூட போட்டுடலாம். 60% ஒன்று அவன் என்ன பண்ணும் 160% இருக்கிறவன் எத்தனை நாளில் முடிக்கிறான்னு தெரியல ஒரு வேலையை. அதே மாதிரி 100% இருக்கிறவன் 12 நாளில் முடிக்கிறான் அந்த ஒரு வேலையை அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ஸ்டெப்பு மட்டும் போட்டு ஆன்சர் போட்டுடலாம். உங்களுக்காக இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அடுத்து 98. ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை செய்கிறார்கள். ஆண் ஒரு வேலையை 4 நாட்களில் செய்து முடிப்பார். ஒரு பெண் அதே வேலையை 12 நாட்களில் செய்து முடிப்பார். அவ்வேலையை இருவரும் சேர்ந்து எத்தனை நாட்களில் முடிப்பார்கள்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு நல்ல கொஸ்டின். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா 2 பேரோட திறமையை கம்பேர் பண்ணுற மாதிரி கொடுத்தான். ஓகேவா? ஏ ஒரு திறமை, பி ஒரு திறமை, அப்படி இல்லைனாக்கா இத்தனை ஆட்கள் அப்படின்னு சொல்லி. இதில் பார்த்தீங்கன்னா 210 ஆண்கள் வேலை பார்த்தாங்க. ஆன்சர் பார்த்திங்கன்னா 162 ஆண்கள் எத்தனை நாளில் முடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சோம். ஆண்களோட கம்பேர் பண்ணோம், திறமையோட கம்பேர் பண்ணோம். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா ஆண் பெண்ணுன்னு கொடுத்துருக்கான். ஆணையும் பெண்ணையும் கம்பேர் பண்ணுற மாதிரி வந்திருக்கு. அப்போ நம்ம இந்த கணக்கை எப்படி போடுவோம்னா ஒரு ஆண் எத்தனை பெண்ணுக்கு சமம், அப்படி இல்லைன்னா ஒரு பெண் எத்தனை ஆணுக்கு சமம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி 2 பேரோட திறமையை கம்பேர் பண்ணுற மாதிரி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆண் ஒரு வேலையை 4 நாட்களையும் முடிப்பாங்களாம். மென் எம்னு வச்சுக்கோம், மேல். ஓகேவா? மேல் வந்து 4 நாட்களில் முடிப்பாங்க. ஒரு பெண் வந்து 12 நாட்களில் முடிப்பாங்களாம். ஃபீமேல் எஃப்னு வச்சுக்கோம். ஃபீமேல் வந்து 12 நாட்களில் முடிப்பாங்க. இருவரும் சேர்ந்து எத்தனை நாட்களில் முடிப்பாங்க தான் கேட்குறாங்க. ஒரு மென்னும் ஒரு ஃபீமேலும், ஓகேவா? ஒரு மேலும் ஒரு ஃபீமேலும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. நம்ம இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மேல் எத்தனை ஃபீமேலுக்கு சமம்னு பார்க்கணும். ஒரு மேல் வந்து 4 நாளில் முடிக்கிறத ஃபீமேல் வந்து 12 நாள் எடுத்துக்கிறாங்க அப்படின்னாக்கா, ஓகேவா? மேலு 4 நாளில் ஒரு வேலையை முடிக்கிறாங்க, ஃபீமேலு 12 நாளில் தான் அந்த ஒரு வேலையை முடிக்கிறாங்கன்னா இப்படி போட்டோன்னா இங்கே இருக்கிற 4 அந்த சைடு கொண்டு போனோன்னா M = 1க்கு 1 போச்சுன்னா 4 கீழே வரும். F பெருக்கல் 12 பெருக்கல் 4 அடித்தோன்னாக்கா 3ன்னு வரும். அதாவது ஒரு மேல் வந்து 3 ஃபீமேலுக்கு சமம்.
ஓகேவா? ஒன்று அதை ஒரு மென்னு ஒரு உமன் அப்படின்ற மாதிரி வச்சுக்கணும். ஓகேவா? எம்மு டபிள்யூன்னு கூட வச்சுக்கலாம். ஒரு மேல் வந்து 3 ஃபீமேலுக்கு சமம். அப்போது இப்போ கணக்கில் என்ன கேட்டிருக்காங்க, ஒரு மேல் ப்ளஸ் ஒரு ஃபீமேல் தானே கேட்டிருக்காங்க. அப்போது ஒரு மேல் வந்து 3 ஃபீமேலுக்கு சமம். ஒரு மேல் ப்ளஸ் ஒரு ஃபீமேல் எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு தான் கேட்குறாங்க. சரியா? தெளிவாக போட்டு ஒரு மேல் வந்து ஒரு மேலும் ஒரு ஃபீமேலும் எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. இதில் ஒரு மேல்னாக்கா 3 ஃபீமேலுக்கு சமமாக 3 ஃபீமேல் ப்ளஸ் இது ஒரு ஃபீமேல் போட்டோன்னா மொத்தமாக 4 ஃபீமேல். ஓகேவா? 4 உமன். சரியா? 4 உமன் எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கண்டுபிடிக்கணும். ஏற்கனவே ஒரு உமன் 12 நாளில் முடிக்கிறாங்கன்னு அவங்களே கணக்கில் கொடுத்துட்டாங்க. அப்போது 4 உமன் எத்தனை நாளில் ஒரு வேலையை முடிப்பாங்கன்னு தெரியலை. 12 உமன் ஓகேவா? ஒரு உமன் 12 நாட்களில். ஓகேவா? ஒரு உமன் 12 நாட்களில் அந்த வேலையை முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி போட்டால் ஆன்சர் வந்துடும். அடிச்சோன்னா ஒரு நாள் 4 3 நாங்க 12. அப்போ எக்ஸ் = 3 நாட்களில் முடிப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 4 ஃபீமேல் 4 உமன்ற மாதிரி தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் ஒரு மேல் ப்ளஸ் ஒரு ஃபீமேலுக்கு சமம். ஏன்னா ஒரு மேல் வந்து 3 ஃபீமேலுக்கு சமம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அப்போ 3 நாட்களில் முடிக்கிறாங்கன்னா ஆப்ஷன் டி. ஓகேவா? அவ்வளோதான். இந்த மாதிரி மென்னு உமனு இல்லை மேலு ஃபீமேலு அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. இல்லைனா சில்ட்ரன்ஸ் சேர்த்து கொடுப்பாங்க. ஓகேவா? மென்னு உமனு சில்ட்ரன்ஸ் அப்படின்ற மாதிரி கூட கொடுப்பாங்க சில கணக்கில். அந்த நேரத்தில் ஒரு மென்னு எத்தனை ஃபீமேலுக்கு சமம், உமனுக்கு சமம், ஒரு உமன் எத்தனை சில்ட்ரன்ஸ் சமம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி இந்த மாதிரி 2 பேரையும் கண்டுபிடிச்சி அவங்க திறமையை கம்பேர் பண்ணுற மாதிரி போடணும். ஓகேவா? இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். ஓகே. ஏ என்பவர் ஒரு வேலையின் 2/3 பகுதியை 10 நாட்களில் செய்து முடிப்பார். அதே வேலையின் 1/3 பகுதியை ஏ செய்து முடிக்க ஆகும் நாட்களின் எண்ணிக்கை தான் கேட்டிருக்காங்க. ஓகே. அதுவும் சிம்பிள் டேட்டா தான். ஒரு வேலையோட 2/3 பங்கா, ஒரு வேலையோட 2/3 பங்கு 10 நாட்களில் முடிக்கிறாங்களாம் ஒர்க்கை. ஓகேவா? 2/3 ஒர்க்கை 10 நாட்களில் முடிக்கிறாங்க. டபிள்யூனா ஒர்க்கு. அப்போ 2/3 வேலையை 10 நாளில் முடிக்கிறாங்கன்னா அந்த முழு வேலையை முடிக்கிறதுக்கு ஆகிற நாட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க்கை அப்படியே இந்த சைடு வச்சுக்கிட்டு 3 அந்த சைடு 10 3/2 அந்த பக்கம் அப்படியே தலையிலாக கொண்டு போனால் 3/2ன்னு போட்டோன்னா 15. ஓகேவா? 5 15 நாட்களில் அந்த முழு வேலையை முடித்தாங்க அப்படின்ற மாதிரி வரும். அப்போ 15 நாட்களில் முழு வேலையை முடித்தா அதில் 1/3 பங்கை எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு 1/3 பங்கு எத்தனை நாளில் முடிப்பாங்க. 1 3 3 5 3 15 5 நாட்கள் அப்படின்னு சொல்லி ஆன்சர் போகிறோம். ஓகேவா? 5 நாட்கள் அப்படின்னு சொல்லி ஈஸியாக ஆன்சர் போட்டலாம். அப்படி இல்லை நீங்கள் பார்த்த உடனே கூட கண்டுபிடிச்சிக்கலாம். 2/3 பங்கை 10 நாட்களில் 2/3 பங்கை 10 நாட்களில் முடிக்கிறாங்கன்னா அப்போது 10 2ஆல் டிவைட் பண்ணால் 5ன்னு வரும். ஓகேவா? 10 ÷ 2 5ன்னு வரும். அப்போது ஒரு பங்கை முடிக்கிறதுக்கு 5 நாட்கள் தேவைப்படுது. அவங்க 1/3 தான் கேட்குறாங்கன்னு உடனே 5 நாட்கள் இப்படியே கூட நீங்கள் போட்டுடலாம். அந்த வேலையை முழுமையாக்கியும் போடலாம். இல்லை இப்படியே பார்த்து 2/3 கேட்குறாங்க, பேலன்ஸ் இருக்கிற 1/3னா 2 பங்கு முடிக்கிறதுக்கே 10 நாள் ஆகுது. அப்போ ஒரு பங்கு முடிக்க 5 நாள் ஆகும். அந்த ஒரு பங்குக்கு 5 நாள்னு பார்த்த உடனே கூட ஆன்சர் போடலாம். ஓகேவா? இந்த மாதிரி போடலாம். இதில் வந்து ரொம்ப சிம்பிள் டேட்டாவாக 2/3 1/3 தான் கொடுத்துருக்காங்க. இதை விட பெருசாக கொடுக்குறப்ப இந்த மாதிரி முழுமையாக்கி அந்த ஒரு முழு வேலையும் எத்தனை நாளில் முடிக்கிறாங்கன்னு பார்த்து நமக்கு எத்தனை பங்கு தேவைன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கணும். சரியா? அவ்வளோதான். இப்போது அடுத்த கணக்கு, கடைசி கணக்கு. 100 ஆட்கள் ஒரு வேலையை 7 நாட்களில் முடிக்கக்கூடும் எனில் அதே வேலையை 35 நாட்களில் முடிக்க எத்தனை பேர் தேவைப்படுவார்னு கேட்குறாங்க. இதுக்கு ஏற்கனவே ஒரு 2 3 கணக்கு இதே மாதிரியே தான் போட்டோம். இப்படியே தான் வரும். டேரெக்டாக போட்ட வேண்டியதான். ஃபார்முலா கூட நம்ம அதுக்கேற்ற மாதிரி எழுத வேணாம். 100 ஆட்கள் 7 நாட்களில் ஒரு வேலையை முடிக்கிறாங்களாம். அப்போ 35 ஆட்கள் எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு தெரியல. அதே ஒரு வேலை தான். ஓகேவா? 35 நாட்களில் எத்தனை பேர் முடிப்பாங்கன்னு தெரியல. அப்படியே போட்டால் முடிஞ்சுது. 1 7 7 5 7 35 1 5 5 20ன்னு வரும். அப்போது எக்ஸ் இந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கம் 20 தான் இருக்குனாக்கா 20 ஆட்கள் முடிப்பாங்க. எக்ஸ் = என்ன? 20. ஆப்ஷன் ஏ. ஓகேவா? சிம்பிள் தான். இவ்வளோ தான் போடணும்னு சொன்னேன்னா இவ்வளோ தான் போடணும். இப்போது டைம் அண்ட் ஒர்க் கூட அந்த டெஸ்ட் கொஸ்டின் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். அடுத்தடுத்த வீடியோவில் மற்ற டெஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்ப்போம். நன்றி.